Good evening, friends. Here see here 12th chemistry chapter atomic structure problem. Already we have seen two problems. This is third problem. Here see here calculate the wavelength of 1000 kilogram rocket. 1000 kilogram rocket moving with a velocity of 300 kilometer per hour. அவங்க என்ன கேட்குறாங்க, 1000 கிலோகிராம் ராக்கெட் கேட்குறாங்க. 1000 கிலோகிராம் ராக்கெட் வந்து வேவ் 1000 கிலோ ஒரு ராக்கெட்டுக்கு வந்து 1000 கிலோகிராம் இருக்குது இந்த ராக்கெட்டில். இதான் ராக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து 1000 கிலோகிராம் இருக்குது, ஓகே. 1000 கிலோகிராம் இருக்குது அந்த வெயிட்டு. அது என்ன அதை வந்து அவங்க வெலாசிட்டி 300 கிலோமீட்டர் வெலாசிட்டி பர் ஹாருக்கு அவங்க அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது அதோடைய வேவ் லென்த் என்னன்னு கேட்குறாங்க, புரியுதுங்களா. அப்போ நம்மளுக்கு வேவ் லென்த் தேவை. கிலோகிராம் மாஸ் தெரியும், வெலாசிட்டி தெரியும், வேவ் லென்த் தான் தேவை. ஃபார்முலா முதல்ல எழுதிக்கோங்க. இங்கே ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா என்ன? ஃபார்முலா ஈக்குவல் டு தெரியுதுங்களா, நம்மளுக்கு வேவ் லென்த் தான் தேவை. அப்போ வேவ் லென்த் ஈக்குவல் டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச் பை மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது சைடில் எழுதிக்கோங்க. என்னென்னலாம் தெரியும்? மாஸ் பாருங்கள், மாஸ் எவ்வளோ இருக்குது? மாஸ் எவ்வளோ இருக்குது? 1000 கிலோகிராம் இருக்கா. எம் வந்து 1000 கிலோகிராம். அடுத்து என்ன இருக்குது? ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஹெச் வந்து ஈக்குவல் டு 6.626 இன்ட்டு 10⁻34 ஜூல் பர் செகண்ட், ஓகேவா. அடுத்தது என்னது? வெலாசிட்டி. வெலாசிட்டி வி. வெலாசிட்டிங்க என்ன கேட்டிருக்காங்க? 300 கிலோமீட்டரில் கேட்டிருக்காங்க. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் மீட்டர் பர் செகண்ட். 300 இன்ட்டு கன்வெர்ட் பண்ணும்போது 1000 மீட்டர், ஓகேவா. மீட்டர் பர் செகண்டில் தானே கன்வெர்ட் பண்ணுறோம். 1000 மீட்டர் பை 3600 செகண்ட்ஸ், 83.33 மீட்டர் பர் செகண்ட். எங்கன்னா கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஓகேவா. இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் வேவ் லென்த் ஈக்குவல் டு ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்ன? 6.626 இன்ட்டு 10⁻34, ஓகேங்களா. டிவைடட் பை என்னது? எம் என்னது? மாஸ். மாஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 1000 கிலோகிராம் இருக்கா. 1000 இன்ட்டு இது எவ்வளோ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், 83.33 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறத மட்டும் முதல்ல பண்ணுங்கள். 6.626 இன்ட்டு 10⁻34 டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்? 3. இதில் என்ன இருக்குது? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1000 கரெக்ட் வந்துருமா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? இது டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சைடில் நான் எழுதுறேன். டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0.000795438 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஆன்சர் என்ன? லிமிட்டட் ஆன்சர் எதுனா போகணும் அப்படின்னா 0 பாயிண்ட் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்படின்னா 7.95 நிறுத்திக்கலாம், ஓகேவா. இன்ட்டு 10⁻, ஏற்கனவே இங்கே 10⁻34 இருக்குது. நம்ம இங்கே 5 இது தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். இப்போ ப்ளஸ் 5 அப்படின்னா என்ன வரும்? 10⁻39, ஓகேவா. இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ -39 போட்டுக்கலாம், ஓகே. -39 மீட்டர், ஓகேவா. இது ஆன்சர். Okay friends, thank you friends, subscribe my channel, like my channel.